பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போ ஒரு சின்ன ஜெபம், இது யார் சொல்லி கொடுத்த ஜெபம் அப்படின்னா, தாய் மரியாள் நமக்கு சொல்லி கொடுத்த ஜெபத்தை சொல்ல போகிறோம். மங்கள வார்த்தை ஜெபம் கிடையாது, இது தாய் மரியாள் நமக்காக சொல்லி கொடுத்த ஒரு வல்லமையான ஜெபம், ஒரு சின்ன ஜெபம். இதை ஒரு 3 முறை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லணும், அதான் முக்கியம். சரிங்களா? எப்படி சொல்லணும்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. உங்க முன்னாடி இப்ப ஏசப்பா நிக்கிறாரு. இப்ப இந்த இதை சொல்ல போறீங்க. எப்படி சொல்ல போறீங்க? உங்க கைகளை உயர்த்திக்கங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, இதோ உமது அடிமை, இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது, வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. இதோ ஆண்டவரின் அடிமை, இதோ ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது, வார்த்தையின்படி ஆக கடவுது. இதோ ஆண்டவரின் அடிமை, இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது, வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாளே, சர்வரட்சகருடைய மாதாவே, பாவிகளாய் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மாதாமாவை கூப்பிட்டுட்டோம். இப்போ அடுத்து நம்ம எல்லாரும் நேரம் எங்கே போக போகிறோம்னா, இயேசு கிறிஸ்துவானவருடைய அந்த கல்வாரியில் அந்த ரத்தம் சொட்ட சொட்ட அந்த தகப்பன் என்ற அந்த ஸ்தலத்துக்குள்ளாக, அந்த இரத்தத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவே? தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவே? அவரே என் வாழ்வில் பலனானார், யாருக்கு பயப்படுவே? அவரே என் வாழ்வில் பலனானார், யாருக்கு பயப்படுவே? கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. Praise the Lord. மரியே வாழ்க. காலையிலிருந்து எல்லோரும் இந்த தியானத்தை கவனிச்சீங்களா? அப்படின்னு முதல் அமர்வு எதை குறித்து இருந்தது? ஃபர்ஸ்ட் செஷன் என்னவா இருந்துச்சு? எங்க பிரதர் காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு வந்து உட்காந்து இந்த காது கொடுத்து கேட்கறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? நீங்க பாட்டுக்கு ஈஸியா கேள்வி கேட்டுறீங்க. ஷெட்யூல பார்த்தே சொல்லுங்க, பரவாயில்ல. அனைத்தையும் சீர்தூக்கி பாருங்கள். முதல் செஷன்ல வந்த சகோதரர் வழியாக ஆண்டவர் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? எப்பா சீர்தூக்கி பாருங்கப்பா, நான் உங்களுக்காக மரித்திருக்கிறேன், நான் உங்களுக்காக என் ரத்தத்தை கொடுத்திருக்கிறேன், நான் உங்களுக்காக என் உயிரை தந்திருக்கிறேன்னு சொல்லி, நான் நலமானதான் உங்களுக்கு தரேன்ப்பா அப்படின்னு சொல்லி என்னைய சீர்தூக்கி பார்த்துக்கங்க அப்படின்ட்டாரு. இப்போ முதல் செஷன்ல நம்ம இயேசுநாதரை பிடிச்சாச்சா இல்லையா? பிடிச்சவங்க சத்தமா, இயேசுநாதரை பிடிச்சிட்டேன்றவங்க சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது என்ன அமர்வு ஆண்டவர் கூட்டு போனாரு? தலைப்பை சொல்லுங்க. இதோ ஆண்டவருடைய அடிமை.
அப்போது ஏசுநாட்டிருந்து நம்ம எங்கே போயிட்டோம்? நேராக மாதா கிட்ட போயிட்டோம். மாதாவை பிடிச்சிட்டோமா? மாதா எனக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்றவங்க ஒரு தடவை மரியே வாழ்க சொல்லுங்க. மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட். அடுத்த அமர்வு நம்மளுடைய ஆன்ம பரிசோதனை குறித்து இருந்துச்சு. என்ன இருந்தது? இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன். நான் பிறக்கும் போதே பாவத்தோடு பிறன்ட்டேன்ப்பா, என்னுடைய பாவ பலவீனத்தால் உம்மை விட்டு பிரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்மாவை பரிசோதனை பண்ணியாச்சு. அப்போது நம் ஆன்மாவில் குற்றம் இருக்குது அப்படின்றத உணர்ந்துட்டோம். இந்த ஆன்மாவில் குற்றம் இருக்குது, இந்த ஆன்மாவில் பாவம் இருக்குது அப்படின்றது எதன் மூலமாக வந்தது, அவை எவ்வாறு வந்தது அப்படின்றது தான் இந்த அமர்வில் நம்ம பார்க்க போகிறோம். உலகம் மறைந்து போகிறது, அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன. இதை விவிலிய வார்த்தையின்படி பார்த்தோம் அப்படின்னா மிக தெளிவாகவே நமக்கு தெரியும். 1 யோவான் 2:17 இவ்விதமாய் சொல்கிறது, உலகம் மறைந்து போகிறது, அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன, ஆனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றென்றும் நிலைத்திருப்பார். அது என்னங்க திருவுளம் அப்படின்னா? என்னங்க திருவுளம்னா? என்ன? விருப்பம். கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய நபர் தான் எப்படியா என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். என்னைக்கு? என்றென்றைக்கும். அப்படின்னா ஊழி காலமும் நித்தியத்திற்குமாக கடவுளுடைய பாதத்திலே அமர்ந்து கொண்டு அவர் நிலைத்திருப்பார் அப்படின்றாங்க. இப்போ இந்த தலைப்பை நம்ம 3ஆ பிரிச்சுக்குவோம். என்னது? உலகமும் மறைந்து போகிறது, அதன் தீய நாட்டங்கள் மறைந்து போகின்றன, ஆனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார். இதில் ஆண்டவர் என்ன சொல்ல வரார் நமக்கு? இப்போ இந்த தலைப்பை நம்ம 3ஆ பிரிச்சிட்டோம்னா, முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா உலகம், அதன் தீய நாட்டங்கள். உலகம்னா என்ன, அதனுடைய தீய நாட்டங்கள் என்ன, ஃபர்ஸ்ட் அதை பார்த்துருவோம். ரெண்டாவது கடவுளின் திருவுளம். திருவுளம்னா என்ன? விருப்பம். கடவுளுடைய விருப்பம் என்ன? பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஆதியாகமத்திலிருந்து திருவெளிப்பாடு வரைக்கும் எடுத்து படிச்சிட்டோம் அப்படின்னா கடவுளுடைய விருப்பத்தை ஒரு 4 காரியங்களுக்குள் கொண்டு அடக்கி வச்சுட்டாங்க. இந்த 4 மட்டும் நீ பிடிச்சிட்டீங்கன்னா, கடவுளுக்கு பிரியமாக செஞ்சுட்டா நம்ம எப்படி இருப்போமா? என்றென்றைக்குமே நாம் நிலைத்திருப்போமா? 3ஆவதாக ஒரு காரியம் சொல்லப்படுகிறது, எப்படி கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவது, எப்படி கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது. அப்போ முதல்ல உலகத்தையும் அதனுடைய தீய நடத்தை பார்த்துருவோம். ரெண்டாவது கடவுளுடைய விருப்பத்தை பார்த்துருவோம். 3ஆவது கடவுளுடைய விருப்பத்தை எப்படி நாம நிறைவேற்றணும். இதுதாங்க இந்த அமர்வில் நம்ம தியானிக்கக்கூடிய தலைப்பு. அப்போ கடவுளுடைய திருவுளத்தை நாம் நிறைவேற்றி விட்டால் நம்ம எப்படி இருக்கலாம்? அவருடைய பாதத்தில் நித்தியத்துக்கும் இருக்கலாம். இந்த உலகம் டெம்பரவரி, உண்மைதானே? இந்த உலகம் நிரந்தரம் அல்ல. இதை எல்லாருமே அடிப்படையில் மனசில் ஆழ பதிய வச்சுக்கோங்க. இங்க யாரும் 1000 ஆண்டுகளுக்கு மேல, இன்னைக்கு காலகட்டத்துக்கு 70 தாண்டதே மிகுந்த ஆச்சரியத்துக்குரியதா இருக்கு. அப்போ நாம் இந்த உலகத்தில் நாம் நிரந்தரமானவர்கள் அல்ல. நமக்கு நிரந்தரமான ஒரு வீடு இருக்கிறது. அது எங்க இருக்கு? வானத்தில் இருக்கிற நம் பரலோக வீடு. நம் ஆண்டவருடைய பாதம் தான் நமக்கு பரலோகம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. இப்போ இந்த உலகம், அதன் தீய நாட்டங்கள். இப்போ உலகத்தை குறித்து பார்ப்போம். உலகம் நமக்கு எல்லாத்துக்குமே சந்தேகம் வரும். உலகத்தில் எப்படி இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு? இந்த உலகத்தில் ஏன் இவ்வளோ பாவங்கள் வந்திருக்கு? இதை குறித்து வேதம் என்ன சொல்லுது? நிறைய கேள்விகள் நமக்குள்ள போயிருக்கும். ஃபர்ஸ்ட் உலகத்தை யார் படைச்சா? ஆமென், கடவுள் தான் படைச்சாரு. அதை விளக்கக்கூடிய வசனம் பார்த்தீங்கன்னா எபிரேயர் 11:3. அந்த வசனத்தின் படி பார்த்தீங்க அப்படின்னா உலகம் முழுவதையும் கடவுளால் படைக்கப்பட்டது. எபிரேயர் 11:3. இப்ப கடவுள் உலகத்தை படைச்சிட்டாரு. இப்ப பிரச்சனை எங்கன்னு வருது அப்படின்னா லூக்கா 20வது அதிகாரம் 9வது வசனம். இந்த லூக்கா 20வது அதிகாரத்தை எடுத்து நீங்க படிச்சிட்டீங்கனாலே போதும். அதுல ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லுவார். என்ன ஓமை அப்படின்னா திராட்சை தோட்டத்து ஓமை. அது என்னன்னா, திராட்சை தோட்டத்துக்கு உரிமையாளர் என்ன பண்றாரு? திராட்சை செடிகளை நட்டு வைத்து விட்டு அதை ஒரு குத்தகைக்காரன்ட்ட விட்டுட்டு போறாரு. குத்தகைக்காரன்ட்ட என்ன சொல்றாரு? நான் தூர தேசத்துக்கு போறேன், போயிட்டு திரும்பி வரும் பொழுது எனக்கு அதுக்குரிய
பலன்களை எல்லாம் அதனுடைய காலத்தில் பலன் தரும், அப்போ வந்து தரணும் அப்படின்னு சொல்லி, இதுதான் அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட்டை போட்டுட்டு தான் அந்த குத்தகைக்காரன்ட்ட விட்டுட்டு போறாப்புல. இப்போ குத்தகைக்காரன் என்ன பண்ணிட்டான், திராட்சை செடி பலன் கொடுக்கிறது, அது மிகுந்த நன்மைக்கு ஏதுவான திராட்சை செடிகளாக இருக்கிறது. அதை பார்க்கிற பொழுது குத்தகைக்காரனுக்கு ஒரு ஆசை வந்து விடுகிறது, இதை நாம் அபகரித்துக் கொள்வோம். இந்த தோட்டத்து உரிமையாளர் வந்தால் அவருக்கு இதை தராமல் மறுத்து விடுவோம் அப்படின்றாங்க. அப்போ தோட்டத்து உரிமையாளர் முதல்ல என்ன பண்றாரு, ஒரு 4 முறை தன்னுடைய பணியாளர்களை ஃபுல்லாக அனுப்புறார். 5வது முறையாக தனது ஒரே குமாரனை அனுப்புறாரு. ஆனால் இந்த குத்தகைக்காரன் என்ன பண்றான், எல்லாத்தையுமே என்ன பண்றாப்புல கொண்டுறாங்க. இப்போ அந்த உரிமையாளர் வரும் பொழுது எவ்விதமான கோபத்தோடு வருவார் யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு தோட்டம் வச்சு ஒரு ஆளுக்கு லீஸுக்கு விட்டு அதோட பலனை ஃபுல்லாக நமக்கு தராமல் இருந்தால் நம்ம அவர் எப்படி ஃபேஸ் பண்ணுவோம்? அதே போல தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திராட்சை தோட்டம் எதை குறிக்கிறது என்றால் உலகத்தை குறிக்கிறது. அந்த குத்தகைக்காரன் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாதுகாப்பிற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட தூதர்கள். இப்போ இந்த தூதரெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, விழுந்து போயிடுச்சு ஒரு டீம். இந்த விழுந்து போய் இவங்க எல்லாம் அந்த தூதர் என்ற நிலையை விட்டு இப்போ எப்படி ஆகிட்டாங்க, எல்லாம் சேர்ந்து சாத்தான் என்று அழைக்கப்படக்கூடிய அழகையாக மாறிட்டாங்க. இப்போ இந்த அழகை என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த உலகத்தை தனது கட்டுப்பாட்டில் வச்சுக்குது. அதை விளக்கக்கூடிய வசனம் பாருங்க, யோபு 1வது அதிகாரம் 7வது வசனம். எல்லாத்துக்குமே பிரத்யேகமான வசனம் தான் இது. இதை வாசிக்கிறேன். ஆண்டவர் சாத்தானிடம் எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். சாத்தான் ஆண்டவரிடம், உலகை சுற்றி உலவி வருகிறேன். நல்ல வார்த்தையை கவனிங்க, உலகை சுற்றி உலவி வருகிறேன். உலவி வருதல் அப்படின்னா ஆங்கில மொழிபெயர்ப்பு எடுத்து படிச்சீங்கன்னா ரிலாக்ஸ் வாக்கிங், நான் ரொம்ப ரிலாக்ஸாக உலகத்தை சுற்றிட்டு வரேன் அப்படின்னு. அப்போ உலகம் எங்க இருக்கு, சாத்தாங்கிட்ட இருக்கு. இதை உறுதிப்படுத்தக்கூடிய அடுத்த ஒரு வசனம் பாருங்க, 1 யோவான் 5:19. உலக அனைத்தும் தீயோன் பிடியில் இருக்கிறது. உலகமே யார் பிடியில் இருக்கான்? தீயோனுடைய, சாத்தானுடைய பிடியில் இருக்கான். வேதம் சொல்லுது. இறுதியாக லூக்கா 4:5-6 அதிகாரம் 5 மற்றும் 6வது வசனம். இங்க நடக்கக்கூடிய சம்பவம் இயேசுநாதருக்கு வரக்கூடிய சோதனை. இந்த சோதனையில அந்த மலையின் உச்சியின் மீது இயேசு கிறிஸ்துவையே தூக்கிட்டு போய், நல்லா யோசிச்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்துவையே போய் தூக்கிட்டு போய் சாத்தா என்ன சொல்லுது, அழகை அவரை அழைத்து சென்று உலகத்தின் அரசுகள் அனைத்தையும் ஒரு நொடி பொழுதில் அவருக்கு காட்டி அவரிடம், இவற்றின் மேல் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மேன்மையும் உமக்கு கொடுப்பேன், இவை யாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன, நான் விரும்பியவருக்கு இவற்றை கொடுப்பேன் அப்படின்றது. அப்போ இந்த வேத வசனத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது கடவுளால் படைக்கப்பட்ட உலகம் இந்த குத்தகைக்காரனாகிய சாத்தானால் கெடுக்கப்பட்டு இப்போ அவன் கண்ட்ரோல் இருக்கு. இப்போ என்ன பிரச்சனை, இப்போ அவன் கண்ட்ரோல் இருக்கு. அவன் என்ன பண்றான் அப்படின்னா, 3 தீய காரியங்களை அந்த உலகத்திற்குள் ஆதாம் ஏவாள் அவர்களுடைய சந்ததியாகிய அந்த சாவின் கனியை உண்ட பிறகு அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த ஜென்ரேஷன் ஃபுல்லாக விழுந்து போனதுக்கப்புறம், ஆதாம் ஏவாள் விழுந்து போனதுக்கப்புறம் வரக்கூடிய மனுக்குலம் ஃபுல்லாக எங்கே வருது, உலகத்துக்குள்ளே வருது. இப்போ இந்த உலகத்துக்குள்ளே வரக்கூடிய இந்த மனிதர்களுக்கு இந்த சாத்தானானவன் 3 விதமான என்ன பண்ணுறான், 3 விதமான ஒரு அழிவின் முத்திரைகளை அவங்க சரீரத்தில் இல்லை ஆத்துமால குத்திடுறான். இது பிரகாரம் தான் இந்த பூமியில நீ இருக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா ஒருத்தர் நம்மளை அடிமைப்படுத்துறான்னா எப்படி இருக்கணும், அவனுடைய விருப்பத்துக்கு இருக்கணும். கடவுளுக்கு நாம் அடிமை என்று ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா கடவுளுடைய விருப்பத்துக்கு இருக்கணும். கடவுள் பரிசுத்தமானவர். இப்போ எல்லாருமே நம்ம கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோம். ஆனால் இந்த உலகம் எப்படி இருக்கு அப்படின்னா, உலகத்தை சார்ந்த மக்களும் எப்படி இருக்கிறாங்கன்னா இந்த 3 விதமான அழிவின் முத்திரையை பெற்றிருக்கிறாங்க. என்ன? முதல் ஒன்று உடல் ஆசை. இது விவிலியம் சொல்லுதுங்க, இதை நாங்களாக சொல்லவில்லை, விவிலியம் தெளிவாகவே சொல்லுது. 2வதாக இச்சை நிறைந்த பார்வை. 3வதாக செல்வ செருக்கு. 1 யோவான் 2:16 இவ்விதமாய் சொல்கிறது, உலகு சார்ந்தவையான உடல் ஆசை. நல்ல வார்த்தையை கவனிங்க, உலகு சார்ந்தவையான
உலகம் சார்ந்து இருந்தா என்னவா இருக்கு? நம்ம கிட்ட இருக்குமா? உடல் ஆசை இருக்குமா? இச்சை நிறைந்த பார்வை இருக்குமா? செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல, அவை உலகிலிருந்தே வருபவை. அப்போ இவையெல்லாம் சாத்தானிடத்திலிருந்து வருகிறது. இவைகள் ஒவ்வொரு மனிதர் மேலும் முத்திரையாக பதிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா பிரதர், நமக்கு இந்த சரீர விதமான இச்சையாக இருக்கட்டும் சரி, இச்சை நிறைந்த பார்வையாக இருக்கட்டும் சரி, பணத்தை பார்த்து பயங்கரமாக ஆசை வர்றது சரி, இது எல்லாமே நம்ம கிட்ட வருது. அப்படின்னா நம்ம மேலே என்ன இருக்கு? இந்த அழிவின் முத்திரை நம்ம மேலே இருக்கு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுவோம்? எழுந்து ஒரு விசை நாம் ஆண்டவரிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டுக்குவோம். என்ன பாவ மன்னிப்பு கேட்க போறோம் அப்படின்னா, ஒருவேளை நமக்கு இந்த உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு, இந்த குணங்கள் நம்மிடத்தில் இருந்தால் நாம் அந்த அழிவின் முத்திரை நம் சரீரத்தில் பெற்றிருக்கிறோம். இதெல்லாம் நம்மளை விட்டு வெளியில போனதான் இயேசுநாதர் நமக்குள்ள வருவார். இயேசுநாதர் நமக்குள்ள வந்ததான் அவருடைய விருப்பத்தை நம்ம செய்ய முடியும். அதற்காக ஒரு பாவ மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, எங்களை நாங்கள் உமக்கு பிள்ளைகளாகவும் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும் ஊழியர்களாகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் மீது குத்தப்பட்ட இந்த 3 அழிவின் முத்திரைகளையும், இந்த அழிவின் முத்திரைகளை கொண்டு வரும் 3 சாத்தானின் ஆவிகளிடமிருந்தும் எங்களையும் எங்களுடைய சந்ததியையும் உம்முடைய இரக்கப்பெருக்கத்தால் விடுதலை தரும்படிக்காகவும், உம்முடைய இரத்தம், உம் திருவிழாவில் இருந்து புறப்பட்டு வந்த இரத்தம் எங்கள் மேலும் எங்கள் சந்ததிகள் மேலும் ஊற்றப்படும்படிக்காய் உம் பாதம் பணிகிறோம். அந்த 3 அழிவின் முத்திரைகளை முழுமையாக நாங்கள் விட்டு விடுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நிலையான வாழ்வின் முத்திரையாகிய பரிசுத்த ஆவியை தாரும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனும் எங்கள் உயிரும் உள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். அமர்ந்துங்க. இப்போ இந்த உடல் ஆசை அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நம்ம உடல் எப்படிப்பட்ட ஒரு அமைப்புல உண்டு பண்ணப்பட்டது அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். தொடக்க நூல் 2:7, அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணினால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான். இப்ப மனுஷனை எதுல படைச்சிருக்காரு? மண்ணுல படைச்சிருக்காரு. இப்ப நம்ம சரீரம் எப்படிப்பட்ட சரீரம்? மண்ணு. இந்த மண்ணுக்கு தான் தங்கம், இந்த மண்ணுக்கு தான் பட்டு புடவை, இந்த மண்ணுக்கு தான் காரு பங்களா. நல்லா புரியுதுங்களா? இந்த மண்ணை தான் நம்ம தலையில தூக்கி வச்சு ஆடுறோம். தொடக்க நூல் 3:14. இன்னும் இந்த கருத்து இன்னும் வேதத்துல, விவிலியத்துல ஆண்டவர் மிக ஆழமா சொல்லியிருக்காரு. இதை தியானித்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம யாருமே பாவம் செய்ய மாட்டோம். தொடக்க நூல் 3:14, அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் பாம்பை பார்த்து, நீ அவ்வாறு செய்ததால் பூமியில் உள்ள எல்லா பிராணிகளிலும் சபிக்கப்பட்டதாய் உன் வயிற்றினால் ஊர்ந்து உயிரோடு இருக்கும் வரை மண்ணை தின்பாய். உயிரோடு இருக்கும் வரை மனிதனை எதனால் படைத்தார்? இப்போ உயிரோடு இருக்கும் வரை எதை தின்பாய்? அப்ப பாவம் செஞ்சா நம்மளை யார் சாப்பிடுவா? அப்ப சாத்தான் வளர்றதுக்கு யார் காரணமாயிட்டோம்? நாம தான் காரணமாயிட்டோம். சரிங்களா? அப்ப நாம பாவம் செய்யும் ஒவ்வொரு தருணமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சாத்தானுடைய குணத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எப்படி அவன் மண்ணை தின்கிறானோ அதற்போல இந்த உடல் ஆசை வருகிற பொழுது நாமும் அந்த அழகையை போல மண்ணை தின்கிற அந்த சரீரத்தை தின்னக்கூடிய சாத்தான்களாக மாறிடுறோம். என்னடா இப்படி சொல்றேன்? காலைல வரைக்கும் நேற்று வரைக்கும் கடவுளை பற்றி சொல்லி தேவ பிள்ளைகள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ டக்குன்னு சாத்தானுடைய பிள்ளைங்க அப்படின்றாங்கன்ட்டு விவிலியம் தான் சொல்லுதுங்க, நானும் சொல்லலை. யோவான் பார்த்தீங்கன்னா
அந்த இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்லுவார், விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் கோபத்திற்கு உங்களை விலக்கி காக்க சொல்லுங்க. தெரியல, திரும்ப சொல்லுங்க. வழிகாட்டியவர் யார் அப்படின்றாங்க. இப்ப இந்த விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னா, இப்ப விரியன் பாம்புன்னு ஒண்ணு இருக்கு. அது பாம்போட குட்டி தான் யாரு? பாவம் செய்கிற இந்த கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இவைகளை செய்யக்கூடிய மனிதர்கள் எல்லோருமே எப்படி இருக்கிறோம்? அந்த விரியன் பாம்பு குட்டிகளா தான் இருக்கிறோம். இப்ப இந்த ஆசைகள் நம்ம விட்டு வெளியில போகும் பொழுது பாத்தீங்கன்னா நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறிடுவோம். இப்போ இந்த சரீர இச்சை, இந்த உடல் ஆசை எவ்விதமான துன்பத்தை தருது ஒரு மனிதனுக்கு அப்படின்னு விவிலிய ஆராய்ச்சி மூலமா பார்ப்போம். நம்ம 2 சாமுவேல் 11 மற்றும் 12வது அதிகாரம். 2 சாமுவேல் 11 மற்றும் 12வது அதிகாரம். இதை எடுத்து நம்ம வாசிச்சோம்னா இங்க நடக்கக்கூடிய சம்பவத்தை நான் சுருக்கமாவே சொல்லிடுறேன். தாவீது பஸ்தபால் உரியாவினுடைய மனைவி. இப்ப தாவீது என்ன பண்ணிடுறாப்புல, பஸ்தபால் மீது ஆசை கொண்டுறாப்புல. அதனால என்ன பண்றாப்புல, உரியாவை கொண்டு போய் போர் முனையில நிப்பாட்டி உரியாவை கொன்னுட்டு பஸ்தபாவை தன் மனைவி ஆக்கிக்கிறாப்புல. இது சரீரத்தின் மீது வந்த ஆசை. இதனுடைய விளைவு எவ்விதமான துன்பத்தை தாவீதுக்கு தருது பாருங்க. இதோ ஆண்டவர் கூறுகிறார், உன் குடும்பத்தினின்றே நான் உனக்கு தீங்கை வரவழைப்பேன். உன் கண்கள் காண உன் மனைவியரை அடுத்தவனிடம் ஒப்புவிப்பேன். அவன் பட்டப்பகலில் உன் மனைவியோடு படுத்திருப்பான். நீ மறைவில் செய்ததை அனைத்தும் இஸ்ரேல் காணுமாறு நான் பட்டப்பகலில் செய்வேன். எப்பா, நீ மறைவா செஞ்ச எல்லா பாவத்தையும் இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக, சகலருடைய கண்களுக்கு முன்பாக பிறர் வந்து செய்யும்படிக்கு நான் செய்வேன். எவ்வளவு பெரிய கொடுமையான தண்டனை பாருங்க. நம்ம வந்து பார்க்கும்போது, ஒரு ஆளை பார்க்கும்போது அழகா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம், இல்லை அவர்களை அபகரிக்க வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் நமக்குள்ள வருது. ஆனா இந்த எண்ணங்கள், இந்த செயல்கள் நம்மகிட்ட வந்துருச்சுன்னா எப்படியா, நம்ம செஞ்சதுக்கு பல மடங்கா, நீ மறைவா தானே செஞ்ச, நான் பகிரங்கமா வெளிச்சம் போட்டு செய்ய வச்சிடுறேன். இது எத்தனை கொடுமையான துன்பம் பாருங்க. 2வது பாத்தீங்கன்னா சம்பவம் நீதி தலைவர்கள் 16. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்சோன் தெலிலால். இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குது? தெலிலால் யாரு? பெலிஸ்திய நாட்டு பெண். இந்த பெண்ணை வந்து திருமணம் செய்து வைக்கும்படிக்கு சிம்சோனுடைய பேரண்ட்ஸ் விரும்ப மாட்டாங்க. ஆனா சிம்சோன் தான் என்ன பண்ணுவாப்புல, அந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்குவாப்புல. இப்ப இந்த பெண் மீது, அந்த சரீரத்தின் மீது வந்த ஆசையினுடைய விளைவு, பராக்கிரமசாலியாக இருந்த சிம்சோன் தன் கண்கள் பிரிடுக்கப்பட்டு குருடாக்கப்பட்டு மாவரைக்கக்கூடிய ஒரு கேவலமான நிலைக்கு போயிட்டாரு. கற்பனை செஞ்சு பாருங்களேன். சிங்கத்தை வாய் கிழிச்ச ஆளு, 1000 பேத்த கழுத தாடையை வச்சு கொன்ன ஆளு, கடைசியில மாவரைக்கிறது அப்படின்னா நம்ம ஊர்ல வந்து எப்படி சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த செக்கு மாடு எப்படி சுத்தி சுத்தி வரும் பார்த்துருக்கீங்களா இந்த எண்ணெய் இதுல, அது போல அப்படி ஒரு பராக்கிரமா, அவ்வளவு ஒரு பலவானா இருந்த ஒரு ஆளை கடைசியில் எப்படி ஆயிட்டாப்புல, கடவுளுடைய கோபம் தான் இது. தேவன் செய்ய வேணான்னு சொன்னார், தன் பெற்றோர்கள் வழியாக உணர்த்துறார். நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இளைஞர்கள் இங்கே இருக்கிறீங்க, நிறைய பேத்துக்கு வரக்கூடிய சந்தேகம் என்னன்னா, காதல் செய்யலாமா? காதல் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இதை செய்த ஒவ்வொருத்தரும் எப்படி கஷ்டப்பட்டிருக்கான்னு சொல்லட்டுங்களா? யாக்கோபு எடுத்துக்கங்க. யாக்கோபு வந்து என்ன பண்றாப்புல, ராக்கேல வந்து நேசிக்கிறாப்புல, விளைவு 7 வருஷம் அடிமையா கிடக்குறாப்புல. 7 வருஷம் அடிமையா கடந்துதான் அதுக்கப்புறம் கடைசியில பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்றாப்புல. தெலிலால் எடுத்துக்கங்க. சிம்சோன் லவ் தான் பண்றாப்புல, கடைசியில கண்ணை பிடிங்கி ரோட்ல விட்டாங்க. அடுத்து இன்னும் ஒரு ஆளை சொல்லலாம், சாலமோனை சொல்லலாம். அவ்வளோ பெரிய ஞானவான். தன் இந்த சரீர ஆசைகள் பார்த்தீங்கன்னா கடைசி சாலமோனுடைய ஞானத்தை பிடுங்கப்பட்டு ஆள் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாப்புல. கடவுளால் வந்து அவ்வளோ இதுக்கு புகழப்பட்ட ஒரு மனிதர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரீர ஆசை அப்படின்றது மிகுந்த கொடுமையான ஒன்று. ஈசாக்கு இருக்கார் பார்த்தீங்கல்ல, ஈசாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு தன் தகப்பனாருடைய பேச்சை கேட்டு ரெபெக்காளை திருமணம் செய்வார். பெற்றோருடைய பேச்சை கேட்டு திருமணம் செய்தனுடைய விளைவு ஈசாக்கு செய்யறதெல்லாம் ஆசீர்வாதமாகவே இருக்கும். யாக்கோபு அப்படி கிடையாது. யாக்கோபு பலவிதமானதில் துன்பப்படுவார். 7 வருஷங்க அடிமைத்தனம்.
அது இஸ்ரேலில் அடிமைத்தனம்ன்றது நீங்கள் நான் கற்பனை செய்து பார்க்க முடியாது. நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யும் பொழுது நமக்கு மேலே இருக்கக்கூடிய மேனேஜர் நம்மளை ஏதாச்சும் புஷ் பண்ணால் ஃபோர்ஸ் பண்ணாலும் நம்ம அடிமைத்தனம் நினைப்போம். ஆனால் இது அப்படிப்பட்டதில்லை. இவங்க எல்லாம் எகிப்தை பார்த்து வளர்ந்த ஆட்கள், மிகுந்த ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஊழியத்தின் பிரகாரம் ஒரு மனிதன் காதல் செய்தாலும் அது பாவமே, அது சரீர ஆசையில தான் கொண்டு போய்விடும். இவைகளை செய்கிற பொழுது எவ்விதமாக இவர்கள் துன்பத்தை அனுபவித்தார்களோ அதே போன்ற துன்பத்தை நாம் சந்திக்க நேரிடும் என்பதை இயேசுவின் நாமத்தில் எச்சரித்து சொல்கிறேன் பிரியமானவர்களே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இரண்டாவதாக, முதல்ல சரீராசை உடல் ஆசையை பார்த்தாச்சு. இரண்டாவது பார்த்தீங்கன்னா இச்சை நிறைந்த பார்வை. இச்சை நிறைந்த பார்வைக்கு விவிலியத்திலிருந்து 2 உதாரணம். நாபோத் அப்படின்ட்டு ஒரு ஆள், 1 அரசர்கள் 21வது அதிகாரத்தை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா அங்கு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். நாபோத் அப்படின்ற ஒரு எளிய மனிதர் இருப்பார். அவர் எங்க இருப்பார் அப்படின்னா ஆகாப் என்கின்ற ஒரு அரசனுடைய அரண்மனைக்கு பக்கத்துல தன் தோட்டத்தை பூர்வீகத்தார் தன் பரம்பரையான சொத்தை வச்சு அந்த திராட்சை தோட்டத்தை வச்சு விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆள். இப்ப ஆகாப்புக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. என்ன ஆசை? அரண்மனைக்கு பக்கத்துல இந்த தோட்டம் இருக்கு, நாபோத்துடைய தோட்டம் இருக்கு, இந்த தோட்டத்தை நான் கீரை தோட்டம் ஆக்கிக்கலான்னு ஆசைப்பட்டு நாபோத்துல கேட்கிறாப்புல. நாபோத் தர முடியாது அப்படின்றாப்புல. இச்சை நிறைந்த பார்வை அந்த நிலத்தை இச்சைக்கும்படிக்காக ஆகாப்பை கொண்டு போய் விடுது. ஆகாப்பு மனமடிவாய் மனசோர்வாய் என்ன பண்றாப்புல, வீட்டில் போய் உக்காந்துருக்காப்புல. அவருடைய மனைவி இசபேல் அந்த அம்மா வருது. ஏன் இப்படி சோர்வா இருக்கீங்க அப்படின்னும் போது நடக்க காரியத்தை சொல்றாரு. நான் அந்த திராட்சை தோட்டத்தை கேட்டேன், அவன் தரமாட்டேன். இவன் இத்தனைக்கு ஆகாப் யாரு? பெரிய மன்னன், அவ்வளோ நிலங்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு எளியவனுடைய அந்த நிலத்தை பார்த்து ஆசைப்படுறான். இப்போ விளைவு என்ன நடக்குது பாருங்க. இசபேல் இந்த அம்மா என்ன பண்ணுது அப்படின்னா, நீ கவலைப்படாம போய் படு, உனக்கு கூடிய சீக்கிரமே அது கிடைச்சின்னு சொல்லி இந்த ஆகாப்புடைய பேர்ல ஒரு கட்டளையிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, தேவனுக்கு எதிராகவும் ஆகாப் என்கின்ற அரசனுக்கு எதிராகவும் நாபோத் தூசண வார்த்தைகளை சொன்னான் அப்படின்னு சொல்லி 2 போலியான சாட்சிகளை உண்டு பண்ணி நாபோத்துக்கு எதிராக நிப்பாட்டிடுறாங்க. இப்ப நிப்பாட்டும் பொழுது என்ன நடக்குது? நாபோத் ஆட்டோமேட்டிக்கா அவர் மேல பொய் சாட்சி வந்துடுது. பொய் சாட்சி வந்தா இஸ்ரேல் சட்டத்தின் பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா இந்த சாட்சி நிரூபிக்கப்பட்டுச்சு. இப்ப கல்லால் இருந்து கொல்லப்பட வேண்டும். நாபோத்தை கல்லெறிஞ்சு கொண்டுட்டாங்க. ஆண்டவர் இதற்கு எவ்விதமான பதிலை தரார் பாருங்க. 1 அரசர்கள் 21:23 மேலும் இசபேலை குறித்து ஆண்டவர் சொல்லுவது, இஸ்ராயேலின் மதிலருகே நாய்கள் இசபேலை தின்னும். இஸ்ராயேல் மதிலருகே நாய்கள் இசபேலை தின்னும் அப்படின்னா என்ன? தெருவோரத்தில் அடிபட்டு செத்துருவா, அவளுடைய சரீரத்தை நாய் தின்னும் அப்படின்றார். ஆகாப்புக்கு என்ன பனிஷ்மெண்ட் பாருங்க. 24வது வசனம். ஆகாப்பை சார்ந்தவர்கள், நல்ல வசனத்தை கவனிங்க. விவிலியத்தை படிக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் மிகுந்த கவனமா பார்க்கணும். இங்க ஆகாப்பை மட்டுமா சொல்றாரு? ஆகாப்பை சார்ந்தவர்கள். அந்த ஸ்லைடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆகாப்பை சார்ந்தவர்கள் நகரினுள் மடிந்தால் நாய்களுக்கு இரையாவர், நகர்ப்புறத்தே இறந்தால் வானத்து பறவைகளுக்கு இரையாவர். ஆகாபுடைய சார்ந்தவர்கள் அப்படின்னா ஆகாபுடைய சந்ததி. ஒரு இச்சை நிறைந்த ஒரு பார்வை, அந்த நிலத்தின் மீது வரக்கூடிய ஆசை இசபேலை காலி பண்ணிடுது, ஆகாபை காலி பண்ணிடுது. ஆகாபை மட்டும் கிடையாது, ஆகாபுடைய சந்ததியவே காலி பண்ணிடுது. இப்ப சொல்லுங்க, இச்சை நிறைந்த பார்வை எவ்வளவு கடுமையான ஒன்று. இதற்கு இன்னொரு உதாரணம் கூட சொல்றேன் பாருங்க. 2 அரசர்கள் 5வது அதிகாரம். 2 அரசர்கள் 5வது அதிகாரம். இங்க நடக்கக்கூடிய சம்பவம், இங்க நடக்கக்கூடியது 3 பேத்துக்கு மத்தியில் நடக்குது. எலிசா என்கின்ற தேவ மனிதன், இறைவாக்கினர், நாமான் என்கின்ற சீரிய மன்னனுடைய படை தளபதி, கேகசி அப்படின்னு சொல்லக்கூடிய எலிசாவினுடைய ஊழியக்காரர். இந்த 3 பேத்துக்கு மத்தியில் நடக்கக்கூடியது. நாமான் தொல்நோயால பாதிக்கப்பட்டுறாப்புல. எலிசாவை பார்க்குறாப்புல கியூர் ஆகணும்ட்டு. எலிசா சொல்றாப்புல 7 முறை போய் நீ யோர்தான்ல போய் குளிச்சு எந்திரி பண்றாப்புல. இவரும் செய்யறாப்புல. செஞ்சோன்னா தொழுநோய் குணமாயிடுது. உடனே என்ன பண்றாப்புல, அதுக்கு ஆஃபரிங்கா காணிக்க நன்றியா
வெள்ளிகளையும் பட்டாடைகளையும் என்ன பண்றாங்க அப்படின்னா எலிசாட்ட காணிக்கையா கொடுக்குறாப்புல. எலிசா என்ன பண்றாப்புல, அதெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா, நீ எடுத்துட்டு போயிரு அப்படின்னா. ஆனா கேகசிக்கு இச்சை நிறைந்த பார்வை வந்துடுது. என்னது மேல? அந்த வெள்ளியின் மீதும் அந்த பட்டாடைகள் மீதும் கேகசிக்கு இச்சை நிறைந்த பார்வை வந்துருச்சு. உடனே என்ன பண்றாப்புல, இந்த நாமான் கொஞ்சம் தூரம் போயிட்டாப்புல, எலிசாட்ட வந்து பேசிட்டு இவர் வேகமா ஓடி போய், ஐயா 2 பேர் வந்து ஏவாக்கினர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து 40 கிலோ வெள்ளி கொஞ்சம் வாங்கிட்டு சொல்லி பட்டாடைகளை வாங்கிட்டு சொல்லி எலிசா என்னை அனுப்பி விட்டுருக்காரு அப்படின்னு சொல்ல, அந்த நாமான் என்ன பண்றாப்புல, சரி எலிசா தான் சொல்லியிருக்கிறான்னு சொல்லி 40க்கு 80ஆவே கொடுத்துட்றாப்புல. இவங்க 80 கிராம், இது 80 கிலோன்னு நினைக்கிறேன், அந்த இதை தங்கத்தை தூக்கிட்டு பட்டாடையை தூக்கிட்டு கேகசி வந்துடுறாப்புல, எலிசாவுக்கு தெரியாம அது ஒரு இடத்துல வச்சுட்டு. இப்போ எலிசா கரெக்டாக நோட் பண்ணிட்டு நாமான இருந்து வாங்கிட்டு வந்த அந்த பொருளின் நிமித்தம் கேகசிக்கு எப்படி விதமான தண்டனை வருது பாருங்க. 2 அரசர்கள் 5வது அதிகாரம் 27வது வசனம். எனவே நாமானின் தொழுநோய் உன்னையும் உன் வழி வந்தோரையும் என்றென்றைக்கும் பிடிக்கும். இந்த வசனத்தை கவனிங்க, உன்னையும் உன் வழி வந்தோரையும் என்றென்றைக்கும் பிடிக்கும். ஏற்கனவே நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை ஆகாப்பு எடுத்துக்கொள்ள நினைச்ச போது எப்படியாச்சு, ஆகாப்பை சார்ந்தவர்கள். அப்போ வந்து பாருங்க, இச்சை நிறைந்த பார்வைன்றது நமக்கு மட்டும் துன்பத்தை தராதுங்க, நம்ம சந்ததிக்கே பெரிய சாபத்தை உண்டு பண்ணிடும். அதனால நாம் பிறருடைய உடைமைகள் மீதோ பிறர் நபர்கள் மீதோ நாம் இச்சை கொண்ட பார்வை கொண்டிருந்தோம் என்றால், ஆசை கொண்டிருந்தோம் என்றால், ஆண்டவரிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு அவரிடத்தில் ஒப்புரவாகும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், மரியே வாழ்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை தான் ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா வேதத்தில் சொல்லுவார். என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்குகிறவன் தன் உள்ளத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. அப்போ அந்த இச்சை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இச்சை நிறைந்த பார்வை அப்படின்றது ஒரு மனிதனை மட்டுமல்ல, அவன் சந்ததியே சாபத்திற்கு கொண்டு போய் விட்டுரும். சரிங்களா? 3வது காரியம் செல்வ செருக்கு. இந்த உலகத்தினுடைய காரியத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடியது செல்வ செருக்கு. செல்வ செருக்கை குறித்து தேவன் என்ன சொல்கிறார்? 1 தீமோத்தேயு 6:17. இவ்வுலகில் செல்வர்களாய் இருப்பவர்களுக்கு இவ்வாறு கட்டளையிடு, அவர்கள் மேட்டிமை உணர்வு கொள்ளலாகாது. மிக தெளிவாகவே சொல்றாரு, இவ்வுலகில் செல்வர்களாய் இருப்பவர்களுக்கு கட்டளை கொடு, அவர்கள் மேட்டிமை உணர்வு கொள்ளலாகாது. அது என்னங்க மேட்டிமை? நான்ற எண்ணம். தாங்கிட்ட பணம் காசு வந்தோன்னே நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, ஒரு வீடு கட்டினோன்னே என்னை மிஞ்சினவன் யாரும் கிடையாது, நல்லா படிச்சுட்டா நல்லா மார்க் வாங்கிட்டா என்னை காட்டிலும் புத்திசாலி யாருமே கிடையாது அப்படின்ற ஒரு மேட்டிமை. இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, செல்வ செருக்கு உடைய எல்லோருக்கும் இந்த பண்பு வரும், இந்த சாத்தானுடைய இந்த பண்பு வரும். அதனால தான் செல்வ செருக்குடையோர் மேட்டிமை உணர்வு கொள்ளலாகாது அப்படின்றாரு. இதற்கு சாட்சியாகமத்தில் நம்ம பார்த்துட்டோம். வேதாகமம், விவிலியத்தை வாசிக்கும் பொழுது 2 விதமாக வாசிக்கணும். ஒன்று வேதாகமம், இன்னொன்று சாட்சியாகமம். வேதாகமம் என்பது பழைய ஏற்பாடு, சாட்சியாகமம் என்பது புதிய ஏற்பாடு. 2ஐயும் ஒப்பிட்டு பார்த்துக்கணும். இங்கே சொன்னது இங்கே சொல்லப்பட்டிருக்கா, இந்த நிழலும் நிஜமும் ஒத்து போகுதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ நிழல் சொன்னது பாருங்க, மேட்டிமை உணர்வு கொள்ளலாகாது அப்படின்னு சொல்லி நிஜம் சொல்லிடுச்சு. நிழல்ல என்ன நடந்திருக்கு பாருங்க. 2 குறிப்பேடு 26. இங்கே நடக்கக்கூடிய சம்பவம் என்ன அப்படின்னா, உசியா என்கின்ற அரசன், இஸ்ரேலுடைய அரசன், இவருக்கு வந்து செல்வம் ஜாஸ்தியாயது. ஆண்டவர் பயங்கரமாக ஆசீர்வதிச்சிடறாப்புல. ஆசீர்வதிச்ச உடனே இவருக்குள்ள ஒரு மேட்டிமை வந்துருச்சு. என்ன மேட்டிமை தெரியுங்களா? குருக்கள் மட்டுமே செய்யக்கூடிய அந்த தூபம் காட்டக்கூடிய பணியை உசியா செய்ய போயிடுறாப்புல. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அவருக்கு பிரச்சனை வருது பாருங்க. 2 குறிப்பேடு 26:16. உசியா வலிமை மிக்கவன் ஆனபோது, வார்த்தைகளை மிக கவனிங்க, கூர்ந்து கவனிங்க. உசியா வலிமை மிக்கவன் ஆனபோது தான் அழிவுறும் அளவுக்கு ஆணவம் கொண்டான். தான் கடவுளாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் தூப பீடத்தின் மேல் தானே தூபம் காட்ட ஆண்டவரின் இல்லத்தில் நுழைந்தான். அந்த ஹோலி ஆஃப் ஹோலின்னு சொல்லக்கூடிய அந்த பிளேஸ் வந்து யார் மட்டும் போகணும் அப்படின்னா, ஆரோனுடைய வழிவரமாகிய அந்த குருக்கள் மட்டும்தான் போகணும், மற்ற யாரும் போகக்கூடாது. ஆனால் இங்கே என்ன ஆயிடுது அப்படின்னா, உசியா என்ன பண்ணுறாப்புல,
அந்த பிளேஸ்க்குள்ள நேராக நுழைஞ்சிடறாப்புல, ஆண்டவருடைய இல்லத்துக்குள்ள நுழைஞ்சிடறாப்புல. அப்பொழுது உசியா சினமுற்றான். அங்க என்ன நடக்குது அப்படின்னா, குருக்கள் வந்து அவர் தடுக்கிறாங்க. அப்போ உசியா கோபப்படுறாப்புல. அவன் தூப கலசத்தை கையில் பிடித்து கொண்டு குருக்கள் மேல் கோபமுற்ற போது அவர்களுக்கு முன்பாக ஆண்டவரின் இல்லத்தில் தூப பீடத்திற்கு அருகில் அவன் நெற்றியில் தொழுநோய் கண்டது. கடவுளுடைய கட்டளைய மீறி ஆணவம் கொண்டு குருக்கள் மட்டுமே செய்யக்கூடிய அந்த பணியை தான் போய் செய்ய போய் கடைசியில் என்னாச்சு? தொழுநோய் வந்துருச்சு, குஷ்டம் வந்துருச்சு, அதுவும் நெத்தியில. இதை பார்த்த உடனே தலைமை குருக்கள் என்ன பண்றாங்க பாருங்க. அசரியாவும் எல்லா குருக்களும் அவன் நெற்றியில் தொழுநோய் பட்டு இருக்கதை கண்டனர். உடனே அவர்கள் அவனை அங்கிருந்து வெளியேற்ற முனைந்தனர். உசியாவும் ஆண்டவர் தன்னை தண்டித்ததால் உடனே வெளியேறினான். இப்ப இந்த செல்வசருக்கு இன்னைக்கு வேணா பேர் புகழ பெருமையை தராப்புல இருக்கலாம், ஆனா கடைசியில் எங்க கொண்டு போய் விட்டுருது? நோய் வாயில கொண்டு போய் விட்டுரும். செல்வம் எந்தைக்கும் நமக்கு நிலையாக நிற்காது. 1 கோடி ரூபாய் பணம் என்னிடத்தில் இருக்கிறது, ஆனால் கொஞ்சோண்டு கேன்சர். அந்த செல்வம் சந்தோஷமா இருக்குமா? 1 கோடி ரூபாய் பணம் என்னிடத்தில் இருக்கிறது, மாட மாளிகை கூட கோபுரம் இருக்கிறது, ஆனால் சந்ததிகள் இல்லை. அந்த செல்வம் எனக்கு சந்தோஷமா இருக்குமா? கண்டிப்பா இருக்கவே இருக்காது. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, இவைகள் நிரந்தரமற்றவையே, இவைகள் தற்காலிகமானவே. நமக்கு நிரந்தரமான ஒன்று வான்வீடாகிய பரலோகமே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. இதனுடைய இன்னொரு சம்பவம் ஒன்று, லூக்கா 12:61 ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்றார். ஓமைன்றதோட ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று சொல்றார் ஆண்டவர். அது வந்து பாருங்களேன், செல்வனாய் இருந்த ஒருவனுடைய, லூக்கா 12:16-21. லூக்கா 12:16-21. செல்வனாய் இருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளைபொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன், அங்கு என் தானியத்தையும் பொருளையும் சேர்த்து வைப்பேன். பின்பு என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன, நீ ஓய்வெடு, உண்டு குறித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என சொல்வேன் என தனக்குள் கூறிக்கொண்டான். இவன் தனக்கூடிய ப்ராப்பர்ட்டி எல்லாம் பார்த்து ஆள் வந்து இப்படி டயலாக் விட்டாப்ல. நல்லா உன்ட்ட போதுமான சஃபிஷியண்டான எல்லாமே வந்துருச்சு, நீ ஜாலியா என்ஜாய் பண்ணாப்ல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. கடவுள் அவனிடம், அறிவிலியே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்து விடும், அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றார். பிரியமானவர்களே, உங்கள் செவிகளை திறந்து கேளுங்க. ஆண்டவர் சொல்றாரு, கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய், வார்த்தையை கவனிங்க, கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. அது என்னங்க கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய்? அப்ப கடவுள் மேல நமக்கு ஏதோ செல்வம் வேணும் போல இருக்கு, வேதம் அதானே சொல்லுது. அது என்ன கடவுள் முன்னிலையில் செல்வம் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. பழைய ஏற்பாடு எடுத்து படிச்சிங்கன்னா, ஒருவரும் என் ஆலயத்திற்கு வெறும் கையராய் வரக்கூடாது அப்படின்னுவார். வெறும் கையராய் வரக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், காணிக்கையே காசு பணத்தை எடுத்துட்டு போகணும். அது கேட்கவே கிடையாது. அவர் சொல்லக்கூடிய காணிக்கை, அவர் சொல்லக்கூடிய செல்வம் ஆத்துமாக்கள். நீங்க எத்தனை பேத்துக்கு ஆண்டவரை பத்தி சொல்றீங்களோ அதுதான் உங்க செல்வம். பரலோகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அவைகள் தான் உங்களுக்கு வந்து பலம் தரக்கூடியதா இருக்கும். அந்த செல்வத்தை பூச்சி அரிக்காது, திருடன் கண்ணமிட்டு கொள்ள மாட்டான். ஆனா பூமியில சேர்த்து வைக்கக்கூடிய செல்வத்தை பூச்சி அரித்து விடும், திருடன் கொள்ளையிட்டு போயிடுவான். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, செல்வம் என்பது ஆத்தும செல்வம். போன வருஷம் நிறைய பேர் இந்த தியானத்துக்கு வந்திருப்போம். இப்ப புதுசா நான் ஆத்துமாக்களை கூட்டிட்டு வர்றதுக்கு எனக்கு ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதரர் இருக்கீங்கன்னா கை தூக்குங்க. நான் புதுசா வந்து ஆண்டவருக்கு இங்க இந்த இந்த தியானத்துக்கு வந்து மக்களை அழைச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்றவங்க பரவாயில்ல, நிறைய பேர் இருக்கீங்க. இப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டீங்க, உங்களுக்கு செல்வம் சேர்த்து வச்சிட்டீங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கடவுளை சந்திக்க வேண்டிய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆத்மா உங்களுக்கு சாட்சி சொல்லும், ஆண்டவரே பூமியில நான் பாவம் செஞ்சு சுத்திக்கிட்டு இருந்தேன், இந்த நபர் வழியாக வந்து என்ன பண்ணீங்க, எனக்கு உங்களை பத்தி சொன்னீங்க, நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நானும் இந்த பரலோக வாழ்க்கையை பெற்றுக்கிட்டேன், நான் வருவதற்கு இவர் வந்து காரணமா இருந்தாருன்னு. இதுதாங்க செல்வம். இந்த செல்வத்தை தான் பாத்தீங்கன்னா ஆர்தியை ஒரு ஆள் வச்சிருந்தான். எசேக்கியேல் 28 எடுத்து படிச்சீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, யாரு?
விழுந்து போன சாத்தானாகிய லூசிபர். அவன் ஆதியில் எப்படி இருந்தான், நான் விழுந்து போகிறதுக்கு முன்னாடி எப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வத்தோடு சிறப்பாக இருந்தாப்லையாம். செல்வம்னா என்ன, தன்னை சுற்றி அந்த ஆராதனை கூடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேரை வச்சுக்கிட்டு பயங்கரமாக இருந்திருக்காப்புல. அதுக்கப்புறம் இவருக்குள்ள சினம் வரப்போக இவர் எப்படி ஆயிட்டாரு, கம்ப்ளீட்டாக கரப்ட் ஆயிடுச்சு. இப்போ அந்த செல்வம் அனைத்தும் எப்படி ஆயிடுச்சு, ஆண்டவருக்கு முன்பு தீட்டாக மாறிவிட்டது. இப்போ நம்ம கடவுளுக்குள்ள ஒரு செல்வத்தை கொண்டு போய் சேர்க்க போகிறோம். புதிய ஆத்துமாக்களை, இந்த தியானம் 3 நாள் தியானம் முடிஞ்சிருச்சா, நீங்கள் போய் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கடவுளுக்காக செய்ய வேண்டியது என்ன, ஆத்துமாக்களை அறுவடை செய்யணும். சும்மா போய் நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, யாராச்சும் ஒருத்தர் கஷ்டப்படுறாப்புல, ஆண்டவரை பற்றி தெரியாத ஒரு புறமத சகோதரர் இருக்காப்புல கஷ்டப்படுறாரு, அவர்கிட்ட போய் மாதாவை கும்பிடியா, ஆண்டவர் நல்லது செய்வார், மாதா உனக்கு உதவி பண்ணுவாங்க. இதுதாங்க ஊழியம். உங்களை சிலுவையை சுமந்துக்கிட்டு சவுக்கடிப்பட்டு இல்லை பவுல போல காயப்பட்டு அந்த ஊழியத்தை செய்ய சொல்ல, எளிமையான ஊழியம். யாராச்சும் ஒருத்தனை பார்த்து கஷ்டப்படுறான், மாதாட்ட போய் கும்பிடு உனக்கு சரியாயிரும், ஏசுனாரை போய் தேடு உனக்கு சரியாயிரும், இந்த 10 கட்டில் புக்கு எடுத்து படி, பாவ மன்னிப்பை கேளு சரியாயிரும், இதை சொல்லு. இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய, கடவுளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய மிக சிறந்த பணி. பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த உலகத்தில் நம்ம வந்து காரியங்கள் நம்ம பார்த்துட்டோம். இப்போ கடவுளுடைய திருவுளம் என்ன, அதான் இப்போ பார்க்க போகிறோம். ஏற்கனவே சொன்னேன், விவிலியத்தில் தொடக்க நூலிலிருந்து திருவெளிப்பாடு வரை 4 விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுடைய விருப்பமாக சொல்கிறார்கள். 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்து உணரவும் வேண்டும் என அவர் விரும்புகிறார். கடவுள் என்ன விரும்புகிறாராம், எல்லோரும் மீட்பு பெறணுமா, உண்மையை அறிந்து உணரவும் வேண்டும் என அவர் விரும்புகிறாராம். முதல் விருப்பம் கடவுளுடைய விருப்பம். 2வது கடவுளுடைய விருப்பம் என்னன்னு பாருங்க, விவிலியம் சொல்லுது 1 தெசலோனிக்கர் 4:3 நீங்கள் தூயோராவதே கடவுளுடைய திருவுளம், பரத்தமையை நீங்கள் தவிர்க்க வேண்டும். இதை கடவுளை பற்றி தெரியாத ஆளுக்கு சொல்ல, கடவுளை பற்றி தெரிஞ்சால்தான் சொல்றாரு. கடவுளை பற்றி தெரிஞ்சவே இந்த பரத்தம் என்ற பாவத்தில் மாட்டிக்குவான். அதனால தான் சொல்றாரு நீங்கள் தூயோர் ஆக வேண்டும், பரத்தமையை விட்டு நீங்கள் தவிர்க்க வேண்டும் அப்படின்றாரு. 3வதாக கடவுளுடைய விருப்பம் சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். இயேசுநாதர் வழியா தந்தையாகிய கடவுளும் நாமளும் இணையணுன்ட்டு கடவுள் பிரியப்படுறார். 4வது கடவுளுடைய விருப்பம் பார்த்தீங்க அப்படின்னா மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே தந்தையின் திருவுளம். அப்போ மீட்பு பெறணுமா, அறிந்து உணர்ந்துக்கணுமா, 2வது தூயோரா இருக்கணுமா, பரத்தமையில் இருந்த, பரத்தமைன்னு என்ன, விபச்சார பாவத்திலிருந்து விட்டு விலக வேண்டுமா, 3வது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் வழியாக கடவுளோடு தந்தையாகிய இறைவனோடு நாம் ஒன்றிணைய வேணும் அப்படின்றாரு. கடைசியா மகனை நீங்க விசுவசிங்கப்பா, நீங்க மகனை விசுவசிச்சா நீங்க நிலைவாழ்வை பெற்றுக்குவீங்க, இதுதான் என்னுடைய விருப்பம்ன்றது கடவுள் தெளிவா சொல்லிட்டார். இப்போ கடவுளுடைய விருப்பம் தெரிஞ்சிருச்சுங்களா? இந்த விருப்பத்தை நம்ம நிறைவேற்றலாமா? விருப்பத்தை நிறைவேற்றலாமா? எப்படி நிறைவேற்றலாம்? அதுக்கும் ஆண்டவர் வழி சொல்றார். என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தம் பிள்ளைகளை பரிதவிக்க விட மாட்டார். எப்பா நீ இப்படி செய்யப்பா, உனக்கு அதுக்குரிய பலன் கிடைக்கும் அப்படின்றார். எப்படி, என்ன விதமாக நம்ம செய்யணுமா? கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீட்பையும் உண்மையும் தெரிஞ்சுக்கணுன்றாரு. அப்போ இந்த மீட்பு அப்படின்றது நமக்கு எளிதாக கிடைக்க வேண்டும் என்றால் யார்கிட்ட போகலாம் அப்படின்னா, போய் ஜெபிக்கலாம்னா மாதாம்மா கிட்ட போய் ஜெபிக்கலாம். தாய் மரியாள்கிட்ட போய் உன் மகனுடைய அந்த மீட்பை, பாவத்திலிருந்து அந்த ரட்சிப்பை பெற்று அந்த மீட்பு என்னும் முத்திரையை எனக்கு பெற்றுத்தாரும் தாயேன்னு சொல்லி நீங்கள் அன்னை மரியாள்கிட்ட ஜெபிக்கும் பொழுது அந்த மீட்பு எளிய முறையில் கிடைச்சிடும். ஏன் பிரதர் இயேசுநாட்ட போனால் கிடைக்காதா? கிடைக்கும். ஆனால் அவர் சட்டத்தின் கடவுளாக இருக்கிறதுனால் சில சட்டத்திட்டங்களை அவர்கிட்ட ஃபாலோ பண்ணிட்டு போகணும். மாதா கிட்ட போனோம் அப்படின்னா தகுதியே இல்லாதவனுக்கு இந்த தாய் என்ன பண்ணுறாங்க, தயவு பாராட்டி போடா பொழைச்சிட்டு போடா, நான் மகன்கிட்ட சொல்கிறேன்டா அப்படின்றாங்க. காணாவூரில் தானே நடந்துச்சு, என் நேரம் வரலன்ட்டாரு. அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கன்ட்டாங்க. அம்மா சொன்னோன்னு மகன் என்ன பண்ணிட்டாரு, செஞ்சுட்டாரு. அப்போ மாதா கிட்ட போனால் நமக்கு ரூட்டு கிளியர் ஆகிடும். அதனால் மாதா கிட்ட போகிறதுக்கு யாரும் தயவு செய்து பயப்படாதீங்க. இந்த தாய் வாழ்வின் மரம், மரத்தில் இருக்கக்கூடிய கனியாகி இயேசு கிறிஸ்து வேணும்னா நீங்கள் மரத்துக்கிட்ட போய் தான் ஆகணும். பிரைஸ் தி லார்ட். அடுத்து உண்மையை உணரணும் அப்படின்றாரு. உண்மையை உணர்றதுனா என்ன அப்படின்னா
பைபிளை படிக்கணுங்க, சத்தியத்தை படிக்கணும். நம்ம கத்தோலிக்க மக்கள் பலர் பண்ணக்கூடிய பெரிய தவறு என்னன்னா, விவிலியத்தை வாசிப்பதை விட்டுடுறோம். அதனுடைய விளைவாக நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, பிரிந்து போன சகோதரர்களுடைய பேச்சை கேட்டு தாய் மரியாளை இகழக்கூடிய நிலைக்கு நான் தள்ளப்பட்டோம். அப்படி கிடையவே கிடையாது. விவிலியத்தை எடுத்து படிச்சீங்கன்னா அன்னை மரியாளை பத்தின அத்தனை ரகசியங்களும் மிக தெளிவாகவே இருக்கு. நீங்க மாதாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க புனிதர்களுடைய கோட்பாட்டுக்கு போகணும்னு அவசியமே இல்லை. விவிலியத்தை தொடக்க நூல்ல இருந்து திருவெளிப்பாடு வரைக்கும் நிறுத்தி நிதானமா வாசிச்சு பார்த்தீங்க, நீதிமொழிகள், ஞானாகமத்தை எடுத்து படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு பிரமாதமாக தாய் மரியாதை போட்டிருக்காங்க. அந்த தாய் எந்த அளவுக்கு வல்லமை மிக்க தாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ விவிலியத்தை நம்ம படிக்கணும், சரிங்களா? இந்த விவிலியத்தை படிக்கும் பொழுது நாம் உண்மையை உணர்ந்துக்குவோம். இரண்டாவதாக ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் தூயோராவதே கடவுளுடைய திருவுளம் பரத்தமையை விட்டு நீங்கள் தவிர்க்க வேண்டும் அப்படின்னா இதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கலாத்தியர் 5:16, எனவே நான் சொல்கிறேன், தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள், அப்பொழுது ஊனியல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். பரிசுத்த ஆவியானவருடைய சித்தத்தின்படி நடக்கணும். ஒவ்வொரு நாள் காலையில எந்திரிச்சு ஜெபிக்கணும். எப்படி தாய் மரியாள் சொன்னாங்க பார்த்தீங்களா, இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின்படி ஆக கடவுதுன்னாங்களோ, அதே போல் நீங்கள் காலையில் எந்திரிச்சு ஒரு முறை நீங்கள் விசுவாசமாக சொன்னீங்கன்னா அந்த நாள் முழுவதும் தூய ஆவியானவருடைய தூண்டுதலின்படியாக நடக்கும். அதை விட்டுட்டு காலை எந்திரிச்ச உடனே ஒரு சினிமா பாட்டையோ இல்லை சினிமா படத்தையோ நாடகத்தையோ போட்டு கேட்டுட்டு, சரி பிரதர் இப்போ காலையில் விட்டுறலாம், மதியம் கேட்டுடலாமா, நம்ம புத்தியாக தானே போகும், அதெல்லாத்தையும் விட்டுருங்க தயவு செய்து. விஷம்னு தெரிஞ்சிருச்சு, தீயவைன்னு தெரிஞ்சிருச்சு, அதை தூக்கி நான் குடிப்பேன், ஆனால் இயேசுநாதர் என் தொண்டைக்குள்ளே கையை வச்சு பிடிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் மிக தெளிவாகவே நமக்கு சொல்லிட்டார், சரிங்களா? அப்போ தூய ஆவியினுடைய தூண்டுதல் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் கடவுளிடத்தில் உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, எல்லாமே நீங்கள் தான் செய்கிறீங்கன்னு உங்களால் 100% சொல்ல முடிந்தால் தூய ஆவி உங்கள்கிட்ட வந்துடுவாருங்க. பரிசுத்த ஆவியை பெறாத சகோதரர்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னால் ஒன்றும் இயலாது, என் தேவனால் மட்டுமே சகலமும் கூடும் அப்படின்னு நீங்கள் விசுவசிச்சிங்கன்னா தூய ஆவி வந்துடுவார். அப்படி நம்ம இருக்கணும். அடுத்ததாக ஆண்டவர் சொல்கிறாரு, கொலோசையர் 1:20 பாருங்க, சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். அப்படின்னா இதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, மகன்கிட்ட போய் நேராக சரண்டர் ஆயிடணும். சங்கீதத்திலேயே பழைய ஏற்பாட்டிலே சொல்லிட்டார், அது நான் மூல மொழிபெயர்ப்பில் கொண்டு வந்திருக்கிறேன். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். இயேசுநாட்ட போய் சரண்டர் ஆயிடணும். யானா செஞ்சதெல்லாம் தப்புன்ட்டு. ஆதாம்கிட்ட ஆண்டவர் பழத்தை சாப்பிட்டியான்னு ஆதாம் எவள்கிட்ட கேட்டாங்க. தெரியாம சாப்பிட்டுருந்தேன்னு சொல்லியிருந்தா பிரச்சனை எப்படி வேற மட்டும் போயிருக்கும், மன்னிச்சு விட்டுருப்பாரு. ஆனா என்ன சொன்னாங்க, ஆதாம் என்ன சொன்னாப்புல, நீர் தந்த கடவுள்கிட்ட நீர் தந்த துணைவியாகி ஏவாள்கிட்ட கேட்டால் சர்ப்பம் என்னை வந்துச்சு காரணத்தை தான் சொல்கிறாங்க. நம்ம கடவுள்கிட்ட காரணம் சொல்லக்கூடிய மக்களாக இருக்கக்கூடாது. காலில் விழுந்து பாவ மன்னிப்பு கேட்டுருங்க, சரிங்களா? அப்படி நம்ம இருந்தால் மட்டும்தான் கடவுள்கிட்ட நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதை விட்டுட்டு கடவுள்கிட்டே போயிட்டு நின்றுக்கிட்டு நான் இப்படி தான், நீங்கள் தான் இறங்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா, அவர் நீதியின் தேவன், அவர்கிட்ட இரக்கம் இருக்கும், ஆனால் நீதி பயங்கரமாக இருக்கும். அதனால் அந்த நீதியை நம்ம போகாமல் இரக்கத்தை பெற்றுக்கணும்னா பாவ மன்னிப்பு கேட்டு குமாரனுடைய காலில் நம்ம சாஷ்டாந்தமாக விழுந்துடணும் அப்படின்றார். விழுந்துட்டோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம் மீது தெளிக்கப்படும். இந்த ரத்தம் தெளிக்கப்படும் பொழுது தூய ஆவியானவர் உங்களுக்குள் வருவார். கடவுளுடைய சாயலாக நீங்கள் மாற்றப்படுவீர்கள். இழந்து போன ஆதாம் இழந்து போன அந்த தேவ சாயல், தூய ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது மீண்டுமாக நாம் பெற்றுக்கொள்வோம். கடவுளுடைய மக்களாக நாம் இருப்போம். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆமென். அடுத்ததாக பாருங்க, கடைசியாக யோவான் 6:40, மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே தந்தையின் திருவுளம். மகனை கண்டு அவரிடம் நிறைவாழ்வு கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே தந்தையின் திருவுளமா? இயேசுநாதரை பார்த்து நம்ம விசுவசிக்கணுமா? நம்ம பிரச்சனை என்னன்னு வச்சுக்கோங்களேங்க,
பரிசுத்த ஆவியை பெற்ற சகோதரர்கள் ஓகே. இப்போ புதிதாக வந்திருக்கீங்க, இல்லை நம்ம கத்தோலிக்க மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, அப்பப்போ இயேசுநாரை விசுவசிக்கிறது, அப்பப்போ விட்டுறது. நமக்கு நல்லது நடக்கும் போதெல்லாம் என்னுடைய பலத்தாலையும் என்னுடைய அறிவாலையும் எனக்கு நல்லது நடந்துருச்சுன்னு சொல்லிடுறது. துன்பம் வரப்ப ஏன் தான் இந்த இயேசுநார் எனக்கு மாதாவும் இந்த துன்பத்தை எனக்கு தராங்களோன்னு சொல்லி என்ன பண்ணிடுறது, குற்றத்தை தூக்கி அவங்க மேலே போட்டுறது. ஆனால் பிரச்சனை எங்கன்னா நம்மக்கிட்ட தான். நம்மளே யோசித்து பாருங்களேன், ஆண்டவரை பற்றி நமக்கு தெரிஞ்ச பிறகு, நம்ம கத்தோலிக்கராக ஆண்டவர் அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு, எத்தனை முறை நாம் இந்த பரிசுத்த ஆண்டவரை விட்டுட்டு ஜோசியம் பார்க்க போயிருப்போம், ஜாதகம் பார்க்க போயிருப்போம், வேற்று தெய்வங்களை நாடி சென்று இருப்போம். உங்களை நீங்களே அலசி ஆராய்ஞ்சு பாருங்க. அப்ப இப்படிப்பட்ட குற்றங்கள் எல்லாம் விட்டுட்டு முழு மனதாக நாம ஆண்டவரை நோக்கி வரணுன்றார். நம்மளுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கணும்னா, பெற்றிருக்கிறப்ப வரக்கூடிய விசுவாசம் இருக்கக்கூடாது. நீங்க வேண்டது கிடைக்காதப்பையும் நீங்க அந்த விசுவாசம் இருக்கணும். ஆண்டவரே, நீர் தந்தாலும் தராவிட்டாலும் நீரே என் மெய்யான தேவன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா தான் அந்த விசுவாசம் உங்கள்கிட்ட இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, எப்பா இந்த விசுவாசம் உனக்கு வேணும் தான் நானே சொல்லிட்டேன், அதுக்குரிய வழியை நான் உனக்கு சொல்லித்தரேன்ப்பா அப்படின்றாரு. அது என்ன வழியா? யோவான் 6:54 சொல்றாரு, என் சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வு கொண்டுள்ளார், நானும் அவரை இறுதி நாளில் உயிர் தெழச் செய்வேன். இயேசுநாருடைய சதையையும் இயேசுநாருடைய இரத்தத்தையும் நாம உண்டு குடிக்கணுமா. லேவியர் ஆகமம் சொல்லுது, ரத்தம் இருக்கக்கூடிய எதையும் சாப்பிடக்கூடாதுன்ட்டு. உண்மையா இல்லையா? ரத்தத்தை சாப்பிடாத அப்படின்ட்டு விவிலியம் தானே சொல்லுது நமக்கு, பழைய ஏற்பாட்டில். ஆமாவா இல்லையா பிரதர்? ஆமாம். ஏன்னா ரத்தத்தை சாப்பிட்டா நமக்கு பாவம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் இயேசுநாதர், ஏன் ரத்தத்தை குடிப்பவன் நிலைவாழ்வு கொண்டுள்ளான். அப்போ இது பாவம் இல்லையா? அதுவும் இது அவர் எங்க மனித சாயலாக இருக்கும்போதே சொல்கிறார். வேதம் எப்படிப்பட்டதை நமக்கு சொல்லுது அப்படின்னா, ஞான அர்த்தமாக ஒவ்வொரு காரியங்களையும் நமக்கு சொல்லித்தரும். நாம் பிளெயினாக எதையுமே எடுத்துக்க கூடாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் நீங்கள் உலகிற்கு உப்பாக இருக்கிறீர்கள் அப்படின்ட்டாருன்னா, உடனே நம்ம என்ன பண்ணோம், உப்புன்னு சொல்லிட்டாரு, இந்த உப்போடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு யோசித்து பார்க்கணும். உப்பு என்ன பண்ணும்? சுவை கொடுக்கும். உப்பு என்ன பண்ணும்? தண்ணியில் கரைஞ்சிரும், ஆனால் டேஸ்ட் இருக்கும், தன்னை காமிச்சிக்காது. உப்பு என்ன பண்ணும்? கெட்டு போக விடாமல் பாதுகாக்கும். உண்மையா இல்லையா? இப்போ நீங்கள் உலகிற்கு உப்பாக இருக்கிறீர்கள் அப்படின்ட்டாருன்னா, எப்பா என் ஆவியை வச்சிருக்கிற நீ உலகத்துக்கு உப்பாக இருக்கனா, பிற ஆத்மா கெட்டு போகாமல் நீ பார்த்துக்கிறதுக்கு நீ இருக்கிறப்பா. எப்பா என் ஆவியை வச்சிருக்கிற நீ உலகத்துக்கு உப்பாக இருக்கிற அப்படின்னா, பிறருக்கு நீ சுவை தரக்கூடிய மகனா நீ இருக்கிறப்பா, மகளா இருக்கிறப்பா. அப்பா நீ உப்பா இருக்கிற அப்படின்னா உன்னைய மறைச்சிக்கிட்டு என்னைய வெளிப்படுத்துப்பா. உப்பு தண்ணியில் கரைஞ்சிச்சுன்னா மறைஞ்சிரும், டேஸ்ட் மட்டும் கொடுக்கும். அப்போ பாருங்க, இப்போ ஒவ்வொரு காரியங்களுமே ஞான அர்த்தமாக சொல்லியிருப்பார். அதே போலதான் இங்கே என்ன சொல்றாரு, என் சதையை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வு கொண்டுள்ளார் அப்படின்னா, இந்த சதை அப்படின்றது என்ன அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். என் சதையை உண்டுன்னா தினந்தோறும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா விவிலியத்தை வாசிக்கணும். மாஸ்க்கு போய் நம்ம நன்மை வாங்குறது ஒரு பக்கம். இன்னொன்று என்னன்னா, என் சதையை தினந்தோறும் சாப்பிடணும் அப்படின்னா டெய்லி நீங்கள் பைபிள் படிக்கணும். என் ரத்தம் அப்படின்னா ரத்தத்தில் என்ன இருக்குங்க? ஜீவன் இருக்கு, உயிர் இருக்கு. உயிர்னா என்ன? ஆவி. என் ரத்தத்தை குடிப்பவர்னா இப்போ ஒவ்வொரு நாளும் இயேசுநாதருடைய ஆவியை நம்ம கேட்டு மன்றாடணும். இதைத்தான் சொல்றாரு, என் சதையை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வு கொண்டுள்ளார், நானும் அவரை இறுதி நாளில் உயிர் தெழ செய்வேன்றார். அப்போ ஒவ்வொரு நாளும் இயேசுநாதருடைய வார்த்தையை படிக்கும் பொழுது அந்த வார்த்தை நமக்குள் சென்று நம்மை பாவம் செய்ய விடாமல் நம்மை தடுக்கும். அவருடைய ரத்தமாகிய ஆவி நமக்குள் உள்ளே வரும் பொழுது நம்மை நித்திய பாதை எது என்று காட்டி நம்மை வழி நடத்தி கொண்டு செல்லும். இப்போ இயேசுநாதர் வந்துட்டாரு, அவருடைய ஆவி வந்துருச்சுன்னா தன்னால் பார்த்தீங்கன்னா மாதா வந்துருவாங்க, பிதா வந்துருவாங்க. பரலோக ராஜ்யம் எங்கே வந்துருச்சு? இப்போ நமக்கு உள்ளே வந்துருச்சு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. இறுதியாக ஒரே ஒரு ஜெபத்தை சொல்லிட்டு முடிச்சிருவோம். முதல் என்ன பண்ணோம்? ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும்படிக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்தோம். இப்போ மகிமையை ஆண்டவர்கிட்ட கொடுத்துருவோம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்று யோசிப்பதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்கள் தகுதி
எங்கள் தேவனாலே உண்டாயிருக்கிறது. ஆமென். மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட்.